காட்டன் ஆயில்னு சொல்லுவாங்க சார். ஓகே. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க. கம்பெனியில் இருக்கிற எண்ணெய் செக்கு எண்ணெய்க்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பேசுறாங்க. இது எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும். சார் நான் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் ரைட்டுங்களா, இப்போ தான் வந்துட்டு கம்பெனியில் இருக்கிற எண்ணெய் செக்கு எண்ணெய்க்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பேசுகிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்கு எண்ணெய் தான் நல்லது, கம்பெனியில் இப்போ மிஷினில் இது பண்ணி வர்றதெல்லாம் ரொம்ப அதை விட இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல சார். இப்போ வந்து கம்பெனியில வந்து எடுக்கக்கூடிய ஆயில் வந்து அதோட செல்ஃப் லைஃப் வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கெமிக்கல் கலக்குப்பாங்க. ஓகே சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆயில் வந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் அது லைஃப் டைம் போட்டிருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னாவே எக்ஸ்பைரி டைம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களாங்க சார், உங்களுக்கு நான் வரும். ஆனா நீங்க நார்மலா வந்து பியூர் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மாசம் தான் வரும் சார். நம்ம நார்மலா இதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 மாசம் தான் செல்ஃப் லைஃப் வரும். இதுல வந்து தேங்காய் எண்ணெய்னா இன்னொரு 1 மாசம் கம்மியா வரும், 5 மாசம். ஓகே ஓகே. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மரச்செக்கில் ஆட்டும் போது என்னன்னா கோல்டு ப்ரெஸ் ஆயில் சொல்லுவாங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உரல் உலக மரத்துல வரும் சார். இது வந்து வாகை வுட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்றோம். அது என்னன்னா உங்களுக்கு வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க வாகை வுட்ல. அதுல வந்து நம்ம ஆட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக்கைகளுக்கு உண்டான மருத்துவ குணமும் இருக்கும், ஹீட் ஆகாதுங்க சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப கல்லையில இருக்க அந்த அதோட என்ன சொல்றேன்னா அதோட தன்மை வந்து மாறாது, அந்த டேஸ்ட்டும் மாறாது, குவாலிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. அதனாலதான் வந்து நம்ம நார்மலா பேக்கெட் எண்ணெய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் 200 ரூபா வருங்க சார். ஏன்னா நம்ம கிட்ட 260 ரூபா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து மரச்செக்கில் வந்து ஆயில் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், பட் குவாலிட்டியாக இருக்கும் சார். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கெட் என்ன நீங்கள் வந்து பேராஷூட் இல்லை என்ன நிறைய கம்பெனி இருக்குது, அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இன்னும் லோக்கல்லையும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் இந்த குவாலிட்டியான எண்ணெய் வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா அதிகமாக தான். ஆனால் நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து அதை விட நம்மளுது அதிகம். ஆமாம். என்ன விஷயம்னா சார், இதில் நம்ம வந்து எந்த ஒரு என்ன சொல்றது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண மாட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம் சார். ஜஸ்ட் கொப்பரைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் கொப்பரையை போடுறோம், ஆயில் வரும் சார், அவ்வளவுதான். அதை அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுறோம். நம்ம சைட்ல வர்றதுல வந்து டஸ்ட் இருக்குங்க சார். ஓகே. அதை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் போது கீழே வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும் சார். ஓகே. இப்போ இந்த ஆயில்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து எடுக்கும்போது கொஞ்சம் மைக்ரோ பார்ட்டிகல் மாதிரி டஸ்ட் இருக்கும் சார். ஓகே. அப்படியே பாட்டில வந்து நம்ம ஃபில் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டஸ்ட் வந்து செடிமெண்ட் ஆகும். அப்போ வந்து அதனால தான் வந்து இந்த ஆயில் ஃபில்டர்னு சொல்லுவாங்க சார். இந்த ஆயில் ஃபில்டரில் வந்து நீங்கள் ஆயிலை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாங்க சார். அது மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இதில் ஹீட் ஆகாது. இப்போ நம்ம ஒரு எண்ணெயை வந்து எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ போயிருங்க. ஓகே ஓகே. ஸோ மெயினான விஷயம் வந்து மரச்செக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு உண்டான ரீசன் வந்து இது ஹீட் ஆகாதுங்க சார். ஓகே ஓகே. எண்ணெயோட குவாலிட்டி மாறாது. ஓகே. எண்ணெயோட தரம்னு சொல்லுவாங்க சார், அது மாறாதுங்க சார். அதனாலதான் வந்து நார்மல் எண்ணெயை விட ஒரு 50 ரூபா 60 ரூபா அதிகமானாலும் இதுல வாங்குறதுக்கு உண்டான ரீசன் அதுதான். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கல்லெண்ணெய் எடுக்கிறீங்க, நல்லெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா மற்ற எண்ணெய் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குங்க சார். இதுல வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் எண்ணெயே. அது இல்லாம வந்து வாகை வுட்டுங்கிறது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ள மரம். அதுல வந்து அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மை மாறாம உங்களுக்கு வந்து அந்த அதுல என்னென்ன நியூட்ரிஷன் வேலை இருக்கோ அப்படியே உங்களுக்கு வரும். அதனாலதான் சார் மரச்செக்கு வாங்குறது காரணம். இப்போ நம்ம வந்து எண்ணெயும் சேல் பண்றோங்களா? ஆமாங்க சார். ஓகே, பண்றோம். நம்ம வந்து ஆயிலியா பிராண்ட்லங்க சார். ஓகே. நம்ம ஆயில் எடுத்து நம்ம 6 கடை வச்சிருக்கோம். ஓகே சார். எண்ணெய் கடை வச்சிருக்கோம். அதுல வந்து 6 கடையில ஆயிலும் சேல் பண்றோம். ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் சார். எக்ஸ்போர்ட்டும் கனடா, ஆஸ்திரேலியா பண்றோம் சார். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து இந்த குவாலிட்டி வந்து நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து மற்ற இதை விட ஹை குவாலிட்டியில இருக்கும். ஆமாங்க சார். குவாலிட்டி தான் சார். குவாலிட்டிக்காக மட்டும்தான் பணத்தை அதிகமா கொடுத்து மரச்செக்கில் வாங்குறாங்க சார். அந்த குவாலிட்டிக்காக மட்டும்தான் வாங்குறாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க சார். இப்போ வந்து நீங்க வந்து பேக்கெட்ல வந்து நீங்க பேக் பண்ணும்போது அதுக்கு குறைஞ்சது செல்ஃப் லைஃப் வந்து 1 இயர் கொடுக்கணும் சார். அப்போ அந்த 1 இயர் செல்ஃப் லைஃப் கொடுக்கணும்னா அதுல வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணா மட்டும்தான் அதை லைஃப் கூடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றதுன்னா நிறைய பேர் காட்டன் ஆயில்னு சொல்லுவாங்க சார். ஓகே. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அதாவது ஸ்டொமக் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும், லைஃபுக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்காதுங்கிறதுக்காக தான்
இந்த செக் மிஷினே வாங்கி எல்லாருமே பண்றதுக்கு உண்டான ரீசன் அதுதான் சார். ஓகே மெயினான விஷயம் அதுதான். எந்த கலப்படம் இல்லாம பியூரா கொடுக்கறதுக்காக தான் சார் எல்லாருமே இந்த மரச்செக்கு மிஷினுக்கு போறாங்க. ஓகே ஓகே பிசினஸும் அதுக்காக தான் பண்றாங்க சார். ஓகே நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிக்சிங் இல்லாம பியூரான எண்ணெய் கொடுக்கணும். அந்த ரீசனுக்கு தாங்க சார் இந்த மரச்செக்கு போறாங்க. ஓகே ஓகே சரி ஓகே ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.